வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டிஎம்பி பேங்க் ரெக்யர்மெண்ட் 2024க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதாவது இது ஜென்ரல் மேனேஜர் போஸ்ட்டுக்கு விட்டுருக்காங்க. சேலரி பேக்கேஜ் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சேலரி பேக்கேஜ்னே நான் சொல்லுவேன். 80,000 சொல்லியிருக்காங்க. அப்ராக்சிமேட்டில் தான் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா இந்த மாதம் 31st சொல்லியிருக்காங்க. 31st 8/2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸும் அவங்க வாங்கலை. இதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும், என்னென்ன போஸ்ட்டில் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இதுதான். அதாவது டிஎம்பின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் லிமிட்டட்லேருந்து வந்திருக்க ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான். இது ரெக்யர்மெண்ட் ஆஃப் ஜென்ரல் மேனேஜர் ஃபார் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் ஆன் ரெகுலர் பேசிக்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்ஃபர்மேஷனல் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஜென்ரல் மேனேஜருக்கான போஸ்ட்டு தான் இது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஓப்பனிங் டேட் பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான ஓப்பனிங் டேட் 19/8/2024 ஓப்பன் ஆயிடுச்சு. க்ளோசிங் டேட் பார்த்திங்கன்னா 31st 8/2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் நம்மளால் அப்ளை பண்ண முடியும். அதுக்கான வெப்சைட்டும் அவங்க கொடுத்துட்டாங்க. அதுவும் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட் பாருங்கள். ஜென்ரல் மேனேஜர் ஃபார் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏஜ் லிமிட் மினிமம் 45 இயர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக இருக்கணும். நாட் மோர் தென் 55 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மினிமம் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், அதாவது மினிமம் எவ்வளோ குவாலிஃபிகேஷன் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருக்கலாம் அல்லது எம்சிஏ முடிச்சிருக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ரொஃபஷ்னல் குவாலிஃபிகேஷன் இன் ஐடி ரிலேட்டட் ஏரியாஸ், அதாவது ஐடி ரிலேட்டட் ஏரியாஸில் நீங்கள் ப்ரொஃபஷ்னல் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீ பிஇ பிடெக் அந்த மாதிரியான முடிச்சிருந்தீங்கனாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள். நீங்கள் 15 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரெவலண்ட் ஏரியாஸ், ஆல்சோ ஒர்க்டு இன் பேங்க் ஐடி ரிலேட்டட் ஏரியாஸ், அதாவது நீங்கள் பேங்கிங்கில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்துக்குங்க. டீனர் பார்த்திங்கன்னா ரெகுலர் பேசிக்ஸ்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சில ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் சொல்லியிருக்காங்க பாருங்கள். என்னென்ன ரோல்ஸு, இந்த ஜாபுக்குள்ள என்ன ரோல்ஸு, அதனோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துக்குங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு இது டேரக்ட் இன்டர்வியூ தான். ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸை டேரக்ட் இன்டர்வியூ வைப்பாங்க. டேரெக்டாக வைப்பாங்க, இல்லைனா வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலிமா இன்டர்வியூ நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த இன்டர்வியூ டேட்டு டைமெல்லாம் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்க்கு இண்டிவிஜுவலாக உங்களுக்கு சொல்லுவாங்க. மெயில் மூலியமாவோ இல்லை உங்களை ஃபோன் கால்ஸ் மூலியமாவோ உங்களுக்கு தெரிவிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸே கிடையாது. ஜஸ்ட் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள். போஸ்டிங் எங்கே இருக்கும் அப்படின்னா தமிழ்நாடு வில் பி சென்னை தமிழ்நாட்டில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹவு டு அப்ளை, எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட் டவுன்லோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அவங்க ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க் மூலிமா போய் நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். வேலிட் இமெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பரெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு டைம் படிச்சுக்குங்க. நெக்ஸ்ட்டு என்னென்ன செல்ஃப் அட்டாச்சு காப்பீஸ் எல்லாம் வேணும், எஸ்எஸ்எல்சி, ஹையர் செகண்டரி மார்க் ஷீட்டு, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, ஏஜ் ப்ரூஃபோட வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோ காப்பி ஆஃப் டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வேணும். மந்த்லி சேலரி ஸ்லிப்பு, நீங்கள் லாஸ்ட் மந்த் நீங்கள் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களோட லாஸ்ட் மந்த் சேலரி ஸ்லிப் இருக்கும்ல, அது நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஒரு டைம் பார்த்துக்குங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லோ, முக்கியமாக பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கான சேலரி பேக்கேஜ் ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா 80,000 அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு போக போக இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். அது ஜென்ரல் மேனேஜர் போஸ்ட்டு. ஸோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லோ எல்லாருமே இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.
எடுத்துக்கங்க. தேங்க்யூ.